ஒரு காட்டுக்காரது பார் ஓட்டணும். அதுக்கு களத்தில் 2 சால் ஓட்டணும். ஓட்டி இப்படி தான் பார் ஓட்ட போகணும். நான் லிஃப்ட்டுக்கு என்னமாயான்னு கேட்டேன். இது ஒரு தப்பா? கை போயிடுச்சா? கையிடு. இந்த கை போயிடுச்சு. அத்தனை இது விட்றேன். பாருங்க, கம்மியாக தான் ஆகுது. விடு விடு போடு. அது மண்டையை போட்டுருச்சு. அறிகுறியா கிட்டத்தட்ட நெருங்கிச்சு. போடு. ஆம்பளையா? எல்லாம் ஒரு அளவு வச்சு வெல்ட் வச்சு விட்டுறலாம். அந்தந்த கலப்பைக்கு அந்தந்த கை ஒன்று வெல்ட் வச்சு போட்டாச்சு. ஒன்று இருக்கும். புது கையா? இல்லை, பழைய கையே மரப்போனது. அதுக்குதான் வெல்ட் வச்சு போட்டு லெவல் பண்ணிடலாங்கிறான். ஐயோ, அவன் ஆல்ரெடி வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கிறான். மிரட்டும் எதிர எடுத்தா சரியா போயிடும். ரேடியா வேற பாடுது. எடுங்கடா போலாம். செல்லாத்தா கூலாத்தான்னு யாரையே தூக்குட்டா? யாரையே தூக்குட்டான்னு கேட்டேன். நாளைக்கு நீ தான் ஓட்டுற. காலையில் 6 மணிக்கே பாடலாம். நேரம் வந்து வீட்டில் மயிர் பண்ணிட்டு இருக்கலாம். எப்படி போட்டு அது போயிடும். போ, எனக்கு தெரியும். போவாதுடா. அது 35,000 போகணும். 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இது போவாது. அது வீடு ஃபுல்லாக ஏற்றி வச்சிருக்கிறேன். அதனால் அவன் போவான், நம்மளுக்கு போவாது. அது நீ கூட போவோம். இதுக்கு வச்சா போவோம். நீ வராது போ. பார்த்துக்கிறேன். முன்னாடி வந்தான், நாமளும் வந்துட்டோம். சார் ஒன்று நல்லா வண்டி விட்டு இறங்கும். எல்லாம் வண்டியில் பாரா போகிறாங்க. ரவுண்ட்ஸ் போகிறாங்க. நீயே கூட போயிருந்தா இவ்வளோ ஜாலியாக பேக் கேட்க மாட்டிக்கிட்டேன். அப்படியே மாப்பிள்ளை மாதிரி போயிருக்கலாம். நீ தான் போக மாட்டேங்கிற. நீ பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா கூட உன்னை சேர்த்திக்க மாட்டாங்க. நீ போய் வண்டியை ஓட்டான்னு. நான் கேட்கலாம் தான் நினைச்சேன். என்ன அவர் ஓட்டுறப்ப எதுக்கு டாபியை கூடமா கரும்பகம் போயிட்டு போகுது. இன்னும் கொஞ்சம் ரேஸ் கொடுத்து வச்சு விட்டேன். நான் விட்டுட்டானதான் நினைச்சேன். டிச்சு குழியில் எப்படியா கொல்லக்குது பிரேக் அடிச்சு தூக்கிக்கிட்டேன். வச்சு ஃபுல்லாக ஏறி உள்ளே வைக்கணும்டா. காட்டுக்காரர் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. அதுதான் மேட்ரு. கோயிலுக்கு போறனாரா? ஒரு
தண்ணி ஊற்ற போயிருப்பாருங்கய்யா. இதுதான் திட்டுவாங்க அந்த எந்த ஒரு தண்ணிக்கு போன உடனே ஓடிட்டு திட்டே வாங்கிட்டு கிடந்தான். இல்லை அது மறுபடியும் சுஜித் வாங்கி மறுபடியும் ஓட்டிக்கலாம். கெல்டுக்குது பெரியவர் இருக்கிறார். அதான் ஓட்டி போட்ட காரணம். ஓ அப்போ நீ இருந்த அதனால தான் நான் கேட்டேன். பாரு ஏறுமா நீ யாராவதுடா ஆப் கிடைச்சி விட்டாச்சா? ஆப்பார் அந்த வேகத்தில் ஏறுற அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் பத்தலையே. இது ஓட்டணும் தான் அந்த கொஞ்சம் அதில் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான். அப்புறம் இது 2 சால் ஓட்டணும். இது ஒன்று தான் பார் ஓட்டணும். ஓட்டி பரம் தூக்கி படிச்சுண்டு ரெண்டு சால் அப்படியே ஓட்டுல பாரில் மண் பலன்னு வரணும். குறுக்கு நெட்டில் ஓட்டி குறுக்கில் ஓட்டு. மறுபடியும் நெட்லேயே ஓட்டி குறுக்கில் அடி. இல்லைனா குறுக்கில் ஓட்டு நெட்டில் ஓட்டு பார் தானே நம்ம எழுத்துக்கலாம் ஏற்படுத்திக்கலாம். காந்தி காட்டு M2 ஓட்டலாம். ஐப்பஸ் பெரிய ரோடு இல்லை, ஓட்டி போட்ட காடு தானே. டைம் பார்க்கறதுக்கு ஒரு ஆள், கணக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டே இருப்பாரு. சொகாய் போட்டுவாடா டேய். ஆடோட கையில் என்னது சட்டை போட்டுவாடா. எங்கள் பாடியெல்லாம் காட்டக்கூடாது, எங்கள் கேமராவில் காட்டக்கூடாது. உன் பாடியெல்லாம் எல்லோரும் பார்த்தானா கண்ணு போட்டுருண்டா. ஸ்டீல் பாடி ஏண்டா. சரி என்னடா விரல் எப்படிறா? ஏ கந்த வெட்டினியா? அது எப்போ? இந்த நான் பார்க்கவே இல்லை. சாப்பாட்டு கையிலே விட்டுருக்குற பாவி. இதுவரையிலும் நான் பார்க்கலையே. ஓ இங்க வா. காட்டுக்காரர் பாரு. நீங்கள் என்ன சொன்னாப்புல அன்னைக்கு ஓட்டும் போத தண்ணி பத்தாது ஓடிதுக்கு. அன்னைக்கே ஓட்டினா ஒரே செலவாக போகும். ஒரே தான் நான் ஓடி. ஏப்பா அன்னைக்கே ஓட்டுருந்தா எங்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கும்ல. அன்னைக்கே ஓட்டுறதா எங்களுக்கு வேலை முடிஞ்சிருக்கும்ல. எங்கள் அப்பா ஓடுறாப்புலங்கறியா? நீதான் பண்ணா. எங்களுக்கு தெரியாது. நீ ஆச்சு அப்பனாச்சு. அப்பா அம்மாவை பஞ்சாயத்துக்குள்ள நான் ஓட்ட சொன்னால் நாங்கள் ஓட்டுறோம். எங்களுக்கு அந்த பில்லு போட்டு நெல்லி வச்சுட்டு போவோம். தண்ணி பார்த்தா பருத்தி பாட வச்சு போச்சுன்னா சப்பு போட ஓட்டு போகிறோம். இது 2 வெள்ளாம் பண்ணிப்பலாம். போய் தேங்காய் போய் கூட போடாப்பா. தேங்காய் மட்டும் போய் போடு. போதுமா? இதில் ஒரு வயல் பாரு விட்டு விடுறதா? நான் சின்ன குண்டு கூட 2 ஓட்டு போய் இதையும் அந்த பெரிய பெரிய சோளம் வச்சுக்கலாம். உங்கள் அப்பா அந்த பேச்சே வேணாம், அவனுக்கு என்ன வேலை அப்படிங்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறது? மத்தியானம் வந்துட்டு 1 மணி நேரம் பஞ்சாயத்து. சொல்லுப்பா என்ன செய்யறாரு செய்யட்டும். அவருக்கு பிரியத்து போல செய்யட்டும். நம்ம கம்மன் நாம் பாட்டுக்கு வந்துட்டோமோ அவர் அது பேருக்கு அவர் செஞ்சு அப்புறமேல தெரியும். நம்ம சொன்னால் ஏதாச்சும் அவர் அதுக்கு குறுக்கு செல் தான் ஓட்டுவார். அதுவும் கரெக்டு தான். சரி தேங்காய் போய் பொறுக்கிட்டு வாங்க போங்க. பார் ஓகே நண்பா. இது ஏற்கனவே இந்த கையெட்டு ஓட்டிருப்போம். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அப்போ வந்து என்ன ஆகி போச்சு, அவன் வந்து
பருத்தி போடல வேண்டாம், சோளம் விதைக்கலாம், பருத்தி போட்டால் தண்ணி பத்தாது தம்பி அப்படிங்கிறாரு. கோகல இப்படி ஓட்டு, இப்படி ஓட்டு, மண்ணு வரலன்னா ரொம்ப போயிடும். அப்பா வந்து தண்ணி பாயும் பருத்தி போடலான்னு அவரு கத்துறாரு. சோளம் வேச்சு சோளம் விற்கவே முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. இவர் என்னங்கிறாரு, பருத்தி போட்டால் தண்ணி பத்தாதுன்னு இவர் கத்துறாரு. நாம் என்ன பண்ண முடியும்? அதனால் என்னமோ பண்ணிட்டு போகிறாரு எங்கள் அப்பா. நான் சொல்லி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. எப்படி நாங்கள் சொல்லிவிட்டோம், நீ எங்கள் வேலை அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஓட்டிட்டு எழுதி பில்லு எழுதி வைப்போம், அதுதான் எங்களுடைய வேலை. பாரு எப்படி அது நான் ஓட்டிக்கிறோம், நம்ம நிறையிட்டு தானே வருது. அன்னைக்கு இப்படி ஓட்டுருக்கலாம். இண்டிகேட்டர் இன்னொரு 2-3 நாள் ஓட்டம் ப்ரோ, அவ்வளோதான் முடியுது. வைகாடு பற்ற வேலை முடியுது. இனிமேல் மழை பெஞ்சால் தான் வேலை. இதே பாருங்க கலப்பு ஓட்டணும். சரி காலையில் போய் ஓட்டிக்கலாம். இப்போ இது ஓட்டி பார் ஓட்டி விட்டால் வேலை முடிஞ்சிடும் ப்ரோ. ஏன்னா மானம் வர டெய்லி என்னமோ மழை வர மாதிரியே ஒரு சிம்டம்ஸ் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து ஓட்ட கூட ஒரு வண்டிக்கு போய் எல்லாம் பாறை ஓட்டுற மாதிரி ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வேறு வழி இல்லை. ஏன்னா இல்லைன்னா வச்சுக்காங்க பொழுதார நேரத்தில் மழைக்குது வந்துருச்சுன்னா ரொம்ப போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கிடச்சிது. இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கலாம். இன்னும் வீடியோவே எடுக்கல, காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்தோமா. சரி எல்லோரும் வீட்டுக்கு வந்தானுங்க. சரிவா இது ஒன்றாச்சும் ஓட்டி பார் ஓட்டிவிட்டு இந்த சைட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்துட்டோம் நண்பா. இப்போ முன்னாடி ரொம்ப கமந்த மாதிரி இருக்கிறதுனால குட்டாங்கட்டு போகல இரு. முன்னாடியே ரொம்ப கமந்த மாதிரி இது குட்டாங்கட்டு. லைட்டாக தூக்கு இன்னும் கொஞ்சம். அந்த பின்னு கல்லுக்குச்சானு பாரு. அது யார் பின்னு போட்டவங்க? அந்த பின்னு எவன் போட்டவன்? நான் விரிச்சு விட்டேன் போ. அப்படியே இருக்கு விடு. சுஜித்தை எடுத்துக்குவான்னு ஒரு நம்பிக்கை தான், வேற என்ன. தேங்காய் என் கூட போட எங்கே போனாரா? அவன் அப்படியே போறானா? அவனே நான் திட்டுற. எழுதி விட்றா. எனக்கே அக்கி விட்டா அன்றைக்கி 4.25 மணி நேரம் நேரம் இப்போ இருக்குது. பாரு 50 நிமிஷமா. அதை ரெண்டையும் எழுதிவிடு. அங்கத்த கணக்கு அப்படியே நீ மனசில் வச்சுக்கிட்டு அதை அப்போ பார்த்துக்கலாம். அதை எழுதிடு. ஓகே ப்ரோ. காட்டுக்காரரு இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு பிட்டு ஓட்டணும் ப்ரோ. அது எவ்வளோ நேரம் என்னன்னு எழுதி சொல்கிறாங்க. அதில் இன்னொரு கணக்கு 1 மாதம் முன்னாடி ஓட்டணும். அது 1500 சொல்லிட்டு போடணும். அது பார் ஆம்பு கலப்பு ஓட்டி பார் ஓட்டி வச்சுக்கிறேன். அது என்ன கணக்குனே தெரியல. அவர் அமௌண்ட்டு மட்டும் சொல்கிறாரு. அதனால் இதை மட்டும் இப்போதைக்கு எழுதிக்காங்க. அது அப்புறம் சொல்கிறேன். இந்த வயலில் பார் ஓட்டணும் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? பார்த்துருப்பீங்க. ஒரு நாள் நைட் நானும் சுஜித்தும் ஓட்டணும். செடி முளைச்சிக்கிச்சு பாரு. எவ்வளோ தூரத்தை கேப் ஓட்டிக்கிறான் பாரு. இதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஒரு செடி ஒணிக்கிறாங்க தெரியுதா? இப்போ தான் ஒன்று செடி முளைச்சிக்கிட்டு இருக்குது. ஆண்டவ முன்னியத்தில் நல்லபடியாக செடி வரணும், நிறையா பருத்தி வரணும். எனக்கு மனசு நோவாத காசு கொடுக்கணும் சாமியே, ஆண்டவா கடவுளே. அவங்க 10 ரூபா சம்பாரிச்சா தான் ப்ரோ நமக்கு தருவாங்க. அப்புறம் அவங்களுக்கே பருச்செடி வரலன்னு வச்சுக்காங்க, அப்புறம் நமக்கு காய்ச்சும் தரமாட்டாங்க, ஒன்றும் தரமாட்டாங்க. போகல நல்லா அழுத்தி ரெண்டு வேலை ஓட்டி பார் ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. சந்து குந்தெல்லாம் எடுக்கிறாராம்.
அஜித். ஏன்னா அந்த நோட்டை இருக்கிற தூக்கிட்டு வர நாளே கால் எப்படி போகிறதுன்னு கேட்குறியா? இல்லை அரை எப்படின்னு இங்கே ஆம்பு கலப்பை 1.5 இதே போட்டுனது 1.5. நான் முதல்ல இந்த ஓட்டுங்களா இது கொஞ்சம். அப்புறம் ஆம்பு கலப்பை 4.5 பார் 50 நிமிஷம் 3500 வரவு. அவ்வளோதான். சுஜித்து கையெழுத்து பாருங்க ப்ரோ, ஒரு பிள்ளை பார்த்தா கூட மயங்கிறோம் அவ்வளோ பண்ணி. இன்னும் ஜாயிண்ட் ஹேண்ட் ரைட்டிங் யூஸ் பண்ண சூப்பராக இருக்குண்டா. அதுலேருந்து கோழிக்கு இருக்கிற மாதிரி எழுதி போடுறது. இப்படிலாம் இருந்தால் எங்கே ப்ரோ உருப்பட போகுது? கிராமரு நம்ம வாழ்க்கையிலே இறக்கக்கூடாது. கிராமரு வரமா டீ வேணுமா? பழம் ஒன்று வாங்கிட்டு வந்து பழம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. வாயினா அதே எங்கே போனால் உங்காட்டு வந்தால் மட்டும் நீ பழகிட்டே என்னன்னு தெரில. எங்கே ஓட்ட வந்தாலும் உங்காட்டு வந்து முடிக்கும் போது டீ வந்துடும். இப்போ சுண்டை இவ்வளோட ஓட்டணுன்னு நம்ம அப்படியே பார் ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். கால் இந்த வாக்கில் தானே ஓட்டணும். இப்படி பார்த்தாலும் ஒரு சூனி உழுவோம் சுண்டை. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது நேராக ஒரு கால் அடி, அப்புறமேட்டு இந்த பிட்டுக்கால் அப்புறம் ஓட்டிக்கலாம். துண்டுகால் அப்புறம் தானே போட்டுக்கலாம். அப்படிதான் ஓட்டணும், அப்பதான் நேர் எடுக்க முடியும். இந்த பக்கம் என்ன பண்ண இருந்தா கூட மண்ணை அணைச்சி இருந்தாலும் எடுத்து போட்டுக்குவாங்க. பாக்கியால் மண்ணை 2.5 உங்களுக்கு விளாட்ற 2.5 போதும். அந்த கால் தான் நான் இன்னும் மாற்றவே இல்லை. நான் தான் பேனர் ரெடியாக வச்சுக்கிறேன். நீ சொன்னீங்கன்னா எவ்வளோ வேணாலும் மாற்றலாம். ஒரு அடி நான் வெண்டக்காய் அடி வயல் போட்டு யாரு ஓட்டலாம். இப்போ நீ ஒன்றும் இல்லை, காலை சின்னதை பண்ணி கொட்டையை அகலம் பண்ணிட்டா 2 அடிக்கு ஒரு கொட்டை பண்ணிக்கிற. எல்லாம் சரியாக தான் போச்சு. இப்படி போட்டு அப்படி போட்டேன் நான். சீவன மாதிரி பார் ஓட்டுற சீக்கிரம் காடு புரிஞ்சு போயிடும். இவனை மத்தியானம் வண்டி ஓட்ட விட்டுருக்கோம். நம்மடா நெவுளில் வண்டி ஓட்ட விட்டது மகா தப்பாக போச்சுடா. அவன் தலையும் அவன் ஆளையும் அது இல்லாத இவங்க காட்டுக்கு வந்தாவே நான் பகலில் வந்து ஓட்டவே முடியல. வந்தால் பொழுதோட அன்னைக்கு பொழுதோட அன்னைக்கு வந்து இந்த காட்டுக்காரரை ஓட்டணும் இதே டைம் தான் ப்ரோ. அன்னைக்கு சந்தோஷம் கோகுல் வரல. இப்போ இதே பாருங்கள், நாளைக்கு தான் வருவாராம். நாளான்னைக்கு கோயில் கம்பம் போட போகிறாராம். நாளைக்கு சந்தோஷம் இல்லை. அதனால் சுஜித்தை நாளைக்கு ஒன்றும் கையோட லீவு போடுறா காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறேன். போட்டால் நாளைக்கு ஓட்டினா முடிஞ்ச அளவுக்கு எல்லா வண்டிக்கு ஓட்டதெல்லாம் முடிச்சிடலாம் ப்ரோ. அவ்வளோதான் ஓட்டம் காலி. அதுக்கு மேலே வண்டி வேலை செஞ்சோம்னா அப்புறமேட்டு இன்னும் ஒரு 20 நாள் கழித்து மழை பெஞ்சுதுன்னா அப்படியே மேட்டுக்காடு 1-2 ஸ்டார்ட் ஆகிரும். டைம் இருக்குது. மழை பெஞ்சா ஓட்டி போடுவாங்களா 2 சால். ஒரே சால் முடிச்சு அவ்வளோதானே. பங்குனி பிறந்துருச்சுரா. மழை கரெக்டாக பெஞ்சதுன்னா சித்திரையில் கலப்பரை போட்டுருவாங்க. வைகாசியில் போட்டாங்க. எனக்கு கரெக்டாக வந்துட்டு போட்டாங்க. உனக்கு செம்மு எப்போ வரும்? வந்துடும் கரெக்டாக வந்துடும். வைகாசியில் செம்மு வந்தால் தான் இந்த ஐட்டம் கிருஷ்ணகிரி கலப்பரை போகிறதுக்கு அனுப்ப முடியும். அதுங்காட்டு இப்போ இந்த அடுத்த வாரத்தில் பம்மனாச்சியில் வேலை செஞ்சு போடுறேன். எனக்கு என்ன பம்மனாச்சிலே வேலை செய்யலாம். அதுக்காட்டி அப்படி போகிற மாதிரி இருந்தால் நிது ரெடி பண்ணணும், சார்ஜர் ரெடி பண்ணணும், பொட்டி ஒன்று. நம்மளுக்கு தான் குட்டி பொட்டி ஒன்று இருக்குது, அதே தூக்கி வச்சுட்ருவோம். ட்ரெஸ் வைக்கிறதுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்களும் பின்னாடி போகிறேன்னு பார்க்கலாம். வேலை அந்த டைமில் இங்கே எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக வரேன். இல்லைன்னா அனுப்பிவிட்றேன் போ கொண்டேன். உங்கால் போவான். கார்த்தியா ஒரு வண்டி தான் அனுப்புவான்னு நினைக்கிறேன். கார்த்தி ராஜனா வந்துடுவார் கம்பெனிக்கு. அவன் ஒரு வண்டி ஒன்று வந்துடும். 50 42 51. அஜித் வந்து வெளியூர் கரூர். நான் பாரு இந்த வீடியோ பாரு. ஒரு டிஎன் கேமர்ஸ்னு ஒரு நண்பா நீங்கள் வந்து கேட்டிங்கல்ல பாருங்க. அஜித் வந்து கரூரில் தான் வண்டி ஓட்டிட்டுருக்கான்.
ஆண்டவர் காடா அந்த எந்த ஏரியா? அந்த ஏரியாவில் தான் பேலர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். நீங்கள் வேணுன்னா கமெண்டில் கேளுங்க, அட்ரஸ் கேளுங்க, சொல்கிறேன். போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே நல்லா ஓட்டுங்க ஜி, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. உங்கள் ஏரியாவில் தான் ஓடிட்டு இருக்குது, கரூரில் தான் ஓடிட்டு இருக்குது பேலர். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அவன் கான்டாக்ட் நம்பர் தரேன், எங்கே ஓட்டுறான் என்ன பண்ணுறான்னு போய் பார்த்துட்டு வாங்க. உங்களது ஃபீல்டு இருந்தால் கூட சொல்லுங்கள், வந்து சிறந்த முறையில் வைக்கபிள் கட்டி தருவாங்க. பிஆர்கே எர்த் மூவர்ஸ் ஓனர். பிஆர்கே நான் பாரு எர்த்தனே வருது டிராக்டர். ஆமாம், நான் தான் மாற்றி சொல்லிட்டேன். கால் நேரம் பிடிக்கலாமா அந்த பிட்டு? என்ன விலவே பிடிக்கல, எனக்கு டவுட் ஆகுது. ஒரு சுற்றி தான் இருக்குது. அவன் நினப்பு என்ன நினப்பில் ஓட்டுறான்னு தெரிலடா. அவ்வளோ ஓட்டுட்டு கொடுங்க, எப்படி ஒன்று ஓட்டுட்டான். பிரேக் மேலே காலை வைக்கிறான் பாரு, பொழுக்குன்னு நெறிஞ்சிட்டு போகுது. அதே இந்த பைசன் ஓட்டும் போது நம்ம காலை சும்மா வச்சிருப்போம், அந்த அளவுக்கு வச்சு இப்போ இதில் பாரு கிளச்சு பிளேவே இல்லை. அன்னைக்கே சொன்னேன் நான் அன்னைக்கு எனக்கு அந்த மேடு ஏறினால ரோட்டுக்கிட்ட நின்று ஃபுல் கிளச்சு விட்டாடி தான் வண்டியை ரிலீஸு. அதனால தான் நீ வந்துட்ட ஜல்லுன்னு, நான் வரல, என்ன வண்டி போகலன்னு. அப்புறமேட்டு ஃபுல்லாக கிளச்சு விடும் போது நீ எஸ்கேப் ஆகிட்டு அதுங்காட்டி பைக் யாரெல்லாம் வந்துட்டாங்க. இது பாரு கரெக்டாக பக்காவாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கிளச்சு சிங்கக்குட்டியில் என்றைக்குமே 3 இன்ச்சு கேப்பு ஃப்ரீயாக இருக்கும். டெங் அழகாக இருக்கும். பம்பு நாச்சல் வேலை செஞ்சே ஆகணும். செஞ்சிட்றேன் பாரு. இப்போ எது கரெக்டாக சுற்றில் வரானா? கரெக்டாக கடைசி சுற்றில் வந்துட்டு இருக்கிறான். ஓகே நண்பா, அவ்வளோதான், பொழுது இறங்கிருச்சு. நாம் போய் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று நேராக பிடிச்சி ஓட்டி கொடுத்துடலாம் சுவிட்சத்துக்கு. இல்லைன்னா வச்சுக்காங்க கோண ஓட்டி போடுவான். ஃபஸ்ட்டு நான் பிடிச்சினாவே நேரு வருதான்னு தெரில. ஏன்னா தென்னை மரம் வாரம் ஒன்று இருக்குது, இந்த வாரம் தான் பிடிக்கலான்னு ஐடியாவில் இருக்கிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு சுற்று ஓட்டி போய் அவர் கொடுக்கல. என்ன பார்க்குறான், எங்கே போனாலும் கோகளுக்கு எங்கே தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கும் பிடிக்கிட்டீங்களாம், எல்லிட்டீங்களாம். அது டாப்பில் நிறுத்தி ஏற முடியுமான்னு பார்ப்பான். தண்ணி வேறு தேய்க்கிறான், தண்ணி வேறு அடிக்கிறாரு. ஆடு மாடு குளிக்குதா சொல்லு? ஆடு மாடு குளிக்குதா மாப்பிள்ள? ஆடு மாடு மனுஷன் முன்ன ஆடு மாடே குளிக்கிறதுல நாம குளிச்சு எதுக்காகுது? அறிவாளி இப்போதான் ஒரு வேலை முடிச்சுட்டு இந்த வேலை ஆரம்பிச்சிருக்காரு. அவன் சுத்தமாக அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துக்கிறான் உனக்கு. இந்தா நீங்கள் ஓட்டுங்க, நான் ஒரு சுற்று தான் ஓட்டுவேன். எல்லாம் நீ தான் ஓட்டுவேன். இல்லை எனக்கு சூடி கரெக்ட் பண்ணி கொடுங்க, அப்புறம் நான் ஓட்டுவேன். பண்ண பல இருக்குது. லைட்டாக பெண்ட் பண்ணிட்டாரு. என்னடா இது ஒரு சுத்தா இருக்குது? யார் அடிக்கு? அப்போ தானி வாடி தென்னை வண்டி மாட்டி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. இருங்க வரேன்.
பின்னாடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஒரு நோடு பெருசாக போனால் கூட கவலை இருக்குது. இதெல்லாம் வந்து பயணம் இருக்கும். அதை தான் பாதி மாட்டு அதை போவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன். எப்படி சூடி நிமிட்டிங்கன்னா அவ்வளோதான். நம்மளே போகிற மாயெல்லாம் ஒரு நேரம் ஊற்றிட்டு போகலான்னு இருக்குது. அப்படி நவுத்த முடியாது, நேர் வராது. நீ நேர் எடுக்கணும்னா குறைஞ்சி ஒரு 10 சுற்று அது மாதிரி ராவடி சுற்று எடுக்கணும். அந்த சூனி எடுக்காத, அது கடைசியாக வாக்கியா ஓட்டுறோம்ல அப்போ எடுத்துக்கலாம். இதே பாரு ஒரு நூல் பெருசாக வந்து உங்கள்கிட்ட வாய் பேசிட்டு நான் விட்டுட்டேன். இது ஏன்னா காலும் வந்து நெட்டு வாக்கில் பாரு நெட்டு வாக்கில் ஓட்டுறதுனால கொஞ்சம் முன்ன பண்ணுவோம். ஏடா சுண்டை பார்த்தி அப்படி சொல்லிட்டா வண்டியே டே இப்படி எடுத்து இப்படி வைக்கணும். போய் நேரம் வா. வா, இதுதான் நேரு. அது இப்படி போயிடும். போயிடுவானா, போயிட்டு வந்துடுவானா? போயிடுவான். அவன் இன்னும் விளாவே பிடிக்கல. அதுங்காட்டி எனக்கு இருட்டு கட்டுது, நாம் ஓட்டி போடலாம். அவனுக்கு அன்றைக்கி ஓட்டுனதில் கொஞ்சம் பிட்டு இருக்குது ப்ரோ. அதை ஓட்டணும். அதுங்காட்டி நாம் ஓட்டி சும்மா உட்காந்துட்டு இருக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடி போயிட்டான். நெட்டு கால் ஓட்டினாவே கொஞ்சம் கால் வந்து கலாமலான்னு வருது ப்ரோ. நேர் எடுக்க முடியல. பெண்டு பெண்டாக ஓட்டிட்டான். சரி ஓகே. பருத்தி ஓட்டனா பெண்டாகவும் முளைக்க போகுது. நல்லா நேராக தான் முளைக்கும். ஒரே வண்டி, ஒரு வண்டி பார் ஓட்டுது, ஒரு வண்டி ஆம்புகளை போய் ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் அவன் எத்தனை சுற்று இருக்குதா தெரில. இவன் அதுங்காட்டி 6 வயலே வந்துட்டான். பார்ப்போம். பெருசா பிடிப்பானா? கொஞ்சம் கிட்ட வாடா. நீ பைப் உடைக்கிறதுல பெரிய ஆளு தான். ஓஹோ, ஏன்னா மாப்பிள்ள இது என்னது? தள்ள போ. பின்ட்டான் போமா. இது எப்படின்னா உடம் வந்தாலே இருக்கா, எனக்கு அது நேர் தான் போட்டு விடுது. ஓட்ட மாட்டாது, போன போதே ஓட்ட இல்லைங்கம்மா, அது நேரம் கரெக்டாக நேரில் போட்டு விடுது. ரொம்ப பெரிய பெண்டு லைட்டாக தான். தெரியுதா? லைட்டாக நல்லாவே தெரியுது. ஒரு எத்தப்பட்ட மாதிரி. ஓ 17,000 இருக்குமா? என் நேர் பண்ணதில்ல, எனக்கு போனே போயிடுச்சுன்னா நான் இதுலேயே கரெக்டாக விட்டு போயிட்டேன். அவன் ஓட்டுறதுல நீ நேர் பார்க்குறான். அவனே 1008 பெண்ணை ஓட்டி வச்சுருப்பான். அதுவே நேராக போயிடுச்சு. வருது வருது. அதெல்லாம் கரெக்டு. இந்த மிஸ்டேக் கரெக்ட் பண்ணணும். எதுக்கு என்னமோ தண்ணி வந்த மாதிரி போன ஓட்டுறது தான் தெரில. அது இப்போ நேரம் கழிச்சு ஓட்டணும் வர முடியும். அவன் நேரெலாம் வைக்கக்கூடாது. அவன் ஓட ஓட்டான். அது ஆப்போசிட் நம்மளுக்கு கரெக்டாக வருது.
கொஞ்சமாவது நேரம் இருக்கணும்னா அந்த ஓட்டினா தான் கரெக்டாக வரும். அதில் ஒன்று வரமாட்டேங்குது. நான் ஓட்டணும். ஆறியராக என் அனுமானம் படிக்கிறாத நேராக வந்துரு. வேற வந்துருச்சு. நேர் நிமிஷம் பார்த்தியா? பெரிய ஆள் தான். இதே வந்து ஆப்போசிட்ல இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். நானே கட்ட விட்டு ஓ நீயே கட்ட நான் பெற்ற போடுறீங்கடா டே. அதுக்கு இப்படி ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் தான் எடுக்கிறாங்க. என்ன அந்த லாரியும் ஒரே நேரத்தில் போயிட்டு இருக்கு. 17 லாரியும் 14 லாரியும். நானும் ஐடியில் தான் ஓடுறேன். உங்களுக்கு பெருசாக ரோடு கிடையாது, அதனால ஓட்டுறீங்க. இதே போர்டு டிரைவர் தான் இன்னும் நேரம் வரும், சூப்பராக இருக்கும். வண்டி நெளியாது, ஒரே மாதிரி சுற்றி போகும். இது வெளியுது. அவ்வளோதான், கோகுல் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன்.
பல்சர் போகுது. யாரா வருதா? தீட்டை ஏங்கண்ணா பஜ்ஜி போட்டாங்கண்ணா? பச்சி இல்லை கரையில் சண்டைக்கு வர போகிறேன்னு நினைக்கிறேன். ஓடிட்டு சண்டைக்கு வர போகிறோம். பஜ்ஜி சண்டைக்கு கரெக்டாக இருக்கா? ஏய் 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 பெரிய விட்டு ஆட்டுறாதப்பா. நீங்கள் தான் 6 தடவை போகுது. நீங்கள் ஒன்று இதுதான் 3 தடவை. நான் 7 தடவை இந்த 8 தடவை சொன்னேன். உடைய கால் கம்மி எடுத்து நைட்டில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிய போகுது. வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் 4 பேர்த்த ஷேர் பண்ணுங்கள்.
அவங்க கூட அப்பயே கொடுத்துருண்ணா. டீ வேணுமாண்ணாமா? வாய் திறந்துட்டு வருவான் பார். ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லிட்டியா? ஏய் சுஜித், அந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டியா? என்ன சார்? டேய் கிளச் பிளேடு போயிடா, போட்டு விடு, எடுத்து விடு. அது போடக்கூடாது, கிளச் பிளேடு வீக் ஆகி போயிடும். ம் வேணா வேணா பாரு 30 நிமிஷம் 1 இன்ச். ஆமாம் எழுதி கொடுத்துரு அவர்கிட்ட. டீ ஊற்றுனா தான் இது மேலே கூட ஊற்றணும், ஆங்கி மேலே வச்சு. ஆமாம் அதுங்காட்டி பாரு கட்டணம் ஊறி பேர போகுதுடா. டேய் இடிஞ்சு பேர போகுது, அப்புறம் ஒன்று பிடிச்சி கட்டி போட்டுருவாங்க. இப்போ நாளைக்கு என்ன இதை எடுத்துக்கிட்டுவீங்க? நாளைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டேனா? நீ டேட்டா 4 நாளைக்கு வேலை இல்லையா? இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அங்கே இறைமங்கலம் போகணும், திருச்செங்கோடு. சரிண்ணா. அன்னைக்கு தட்டு இருந்துச்சு, தட்டு இருந்துச்சு. இப்போ ஓடி போட்டு 5 நாள் இருக்குமாண்ணா? 1 வாரம். 1 வாரம் ஆயிடுச்சா? சரிதான். இது ஏறமாச்சுண்டா. ஏப்பா என்ன கணக்கு போட்டு வாங்கிட்டு வந்து 5 டீ 4 டீ அக்யூரேட்டாக இருங்குதே. போதும் 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 போதும். பாரு 1/2 மணி நேரம். எழுதிட்டேன், சரி பார்த்துக்கோங்க. இந்த 5 நிமிஷம் 1 மணி நேரம் வைக்க மாட்டீங்களா? ஓடுற டைம் தானே எழுத முடியும். 5 நிமிஷம் ஒவ்வொரு காட்டுக்காரருக்கு 5 நிமிஷம் நாங்கள் விட்டு வச்சோம்னா நாங்கள் என்ன பண்ணுறது? சரி எதா இருந்தாலும் சரி. சிரிப்பு பாரு. டீ குடிக்கிறியா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிக்கலான்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்கடா. ஏன்னா தம்பி நான் ஸ்கூலில் பார்த்துலையப்பா. அதனால அவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டீங்க. பாவி. சரி பாய் பாய் டாட்டா. இங்கே இருக்குள்ள